வணக்கம் எல்லாருக்கும். எனக்கு சமீபத்தில் எனக்கு மனசை பாதித்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ போட போகிறேன். நான் இது ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன். ஒரு ரெண்டு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர தந்தை அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தைங்களுக்கு விஷத்தை கொடுத்து தானும் அதுங்க குழந்தைங்க இறந்த பிறகு தானும் விஷம் குடித்து அந்த காலையும் மயங்கி இருந்தாங்களா. அதில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக இறந்து போயிட்டாங்களாம். இது ஒன்று. இது ஒரு பெண் நல்லா படிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க மூட நம்பிக்கையினால் ஒரு ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களும் இறந்து போயிட்டுருக்காங்க. இந்த தற்கொலைகள்லாம் அதிகமாகுது. ஏன் அதிகமாகுது? தற்கொலைகள் ஒரு பாவச்செயல். தற்கொலைன்றதே ரொம்ப பாவச்செயல். தானே தற்கொலை பண்ணி சாகிறது அதுவே ஒரு மிகப்பெரிய பாவம். அது இல்லாத தான் பெற்ற குழந்தைங்களுக்கு விஷமோ இல்லை தன்னோட மனைவிக்கோ இல்லை தன் கணவனுக்கோ விஷம் கொடுத்து சாகடிக்கிறதெல்லாம் பெரிய உலகத்திலே ரொம்ப ரொம்ப பாவமான விஷயம். அது எந்த பிரச்சனையானாலும் தீர்த்துக்கோங்க, பேசி தீர்த்துக்கோங்க. பிரச்சனை இந்த உலகத்தில் பிரச்சனையை தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க. உண்மையை சொல்லப்போனால் மனசுக்குள்ளே வச்சுட்டு அழைச்சிட்டு இருந்தால் தாங்க அது பிரச்சனையாக வெடிக்கும். அது எல்லாத்தையுமே பாதிக்கும். தன்னோட மூடை பாதிக்கும், தன்னோட வாழ்க்கையை பாதிக்கும், தன்னோட குடும்பத்தை பாதிக்கும், தன்னோட எதிர்காலத்தையே அது பாதிச்சிடும். இப்போ அந்த தந்தை குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வராரு. ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அது காரில் கூட்டிகிட்டு வர்றாரு. குழந்தைங்களுக்கும் விஷத்தை கொடுத்து தானும் செத்து போயிடுறாரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அது ஃபேஸ்புக்கில் தான் நான் பார்த்தேன், ஒரு வாட்டி தான் பார்த்தேன் நான். என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது இறந்து போகிறது இல்லாத அந்த குழந்தைங்களும் சாகடிக்கிறாருன்னா அது பெரிய பாவம். அது அவர் தன்னால் அவர் ஃப்ரெண்ட்ஸ்களையோ இல்லை அந்த குடும்பத்துகளையோ இல்லை சொந்தக்காரங்களையோ அக்கம் பக்கத்தில் ஒருத்தர் கூட அவருக்கு உதவுறதுக்கு ஆள் இல்லை. சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தப்பான முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா தப்பான முடிவு தான் வாழ்க்கையில் சில சமயம் திசை திருப்புது. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை இது ரிலேஷன்களை சொல்லியிருக்கலாம், இல்லை பக்கத்தில் எல்லாருக்குலேயும் ஏதோ மனசு விட்டு பேசியிருக்கலாம். பேசியிருந்தால் அந்த முடிவை எடுத்துருக்க முடியாது. ரொம்ப கடனும் அளவுக்கு மீறி கடனும் வாங்கக்கூடாது. தன்னால் முடியும்னா அந்த அளவுக்கு கடன் வாங்கி ஏதாவது பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணுறேன்னு அளவுக்கு மீறி கடன் வாங்கிட்டு கடன் சுமையிலையும் நிறைய பேரும் மாட்டிக்கிறாங்க. அதுவும் தப்பு. அவர் அது எனக்கு ரொம்ப பாதித்தது. அதுபோல் அந்த பெண்ணும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் அப்போ அந்த ஜோசியக்காரர் என்ன சொன்னாருன்னா, இந்த பெண்ணுக்கு ஆயில் கம்மி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆயில் கம்மின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, மனம் உடஞ்சி போய் ரொம்ப தனிமையில் உட்காந்து ரொம்ப அழுதுருக்கிறாங்க. யாரோடும் பேசலை. அப்புறம் திருப்பி அவங்க ஜோசியக்காரர்களை போய் கேட்டிருக்காங்க, பரிகாரம்லாம் கேட்டிருக்காங்க. பரிகாரம்லாம் கேட்டோடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு ஏதோ பரிகாரம் சொல்லியிருக்காரு பொழுது அந்த ஜோசியக்காரர் அந்த பரிகாரம் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுருக்குறாங்களா. அவங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி நாள் அந்த பொண்ணு எல்லாத்தையும் செஞ்சு கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வாழத்தை விட்டுட்டு இதை என்ன பண்ணியிருக்கு, அந்த தாட்டே மனசுக்குள்ளே இருந்துருக்கு. அந்த விஷயத்தை யாருலேயும் வெளியில் சொல்லலை. அதனால் அது மன உளைச்சல் ஆகி கடைசியில் சூசைட் பண்ணிட்டாங்களாம். இந்த ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப மனசு பாதித்தது. ஏன்னா ஒரு உயிரை கொண்டு வர முடியுமே கண்டி
அது வந்துட்டு போயிடுச்சுன்னா திருப்பி கொண்டு வர முடியாது. ஒரு உயிர் வந்து உலகத்துக்கு வருதுன்னா வந்துட்டு அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். கடவுள் வந்து உயிரை படைக்க சொல்லவே அவர் வந்து கண்டிப்பாக எழுதியிருப்பார், இந்த உயிருக்கு இந்த நாள், இந்த டேட், இந்த டைம்ன்ட்டு. கண்டிப்பாக பிறக்கிற எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. அதுக்குள்ளே என்ன உங்களுக்கு அவசரம் உங்களுக்கு சொல்லுங்கள்? வாழ்க்கை வாழ்வதற்கு இங்கே நல்லா வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க. தற்கொலை எண்ணங்களை வந்து கைவிட்டுடுங்க. என்ன அதுக்குள்ளே எண்ணம் தோணுச்சுன்னா அதுக்குள்ளே சென்டர் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, அதோட ஃபோன் நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள். உண்மையிலே எனக்கு அந்த 2 விஷயம் வந்து ரொம்ப பாதிச்சிச்சு எனக்கு. இந்த குழந்தைங்க என்ன பண்ணுச்சுங்க பாவம்? குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? இந்த குழந்தையும் சாவடிச்சு தானும் சேர்த்து இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கும் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு தற்கொலையில் வந்துட்டு ஈடுபடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இல்லை, நீங்கள் வந்து தற்கொலைக்கே முயற்சி பண்ணாதீங்க. என்ன விஷயமா இருந்தாலும் டைரெக்டாக பேசுங்க. பேசி தனிமையில் நாடாதீங்க. தனிமையில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வரும், தேவையில்லாத சிந்தனைகள், எண்ணங்கள் இதெல்லாம் வரும். தனிமையை நாடாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் கூட பழகுங்க. நல்ல உறவினர்களை தேர்ந்தெடுங்க, அவங்க கூட பழகுங்க. மனசு விட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம் பேசிக்கோங்க. குழந்தைங்கக்கிட்ட பேசுங்க. குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்காதீங்க. இந்த காலத்தில் குழந்தைங்க எல்லாமே எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாமே தெரியுது. அதனால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசுங்க. வாழ்க்கையை வந்து இந்த இருட்டு சூழ்நிலையிலேருந்து வெளியில் வாங்க. வெளியில் வந்து ஒளிமயமான எதிர்காலத்திலோட நல்லபடியாக நீங்கள் வாழுங்க. அதனால் இந்த உலகத்தில் வந்து நம்ம வாழறதுக்கு தான் பிறந்திருக்கிறோம், சாகிறதுக்கு வாழறதுக்கு தான் பிறந்திருக்கிறோம். அதனால் வாழற வரைக்கும் வாழ்ந்துட்டு அந்த உயிர் முடியுதோ அப்போ போகலாங்க. நடுவில் நீங்களாக வந்து மாற்றிக்காதீங்க. இதுதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். அவங்க 2 பேர் பண்ணதும் வந்து உண்மையிலே வந்து தப்பான விஷயந்தான் அது. அதை விட்டுட்டு ஏற்கனவே பேசி மனம் விட்டு பேசி தற்கொலை தடுக்கும் சென்டர்லாம் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் பேசி இருக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு இனிமேல் தற்கொலை என்னன்ற எண்ணத்தை வந்துட்டு நீங்கள் வந்து யாருமே கையாளாதீங்க. அதுக்கு முடிவு என்ன, தீர்வு என்னன்னு பாருங்கள். உலகத்தில் தீர்வு இல்லாத விஷயமே கிடையாதுங்க. அதனால் தயவுசெய்து யாரும் தற்கொலை எண்ணத்துக்கு வந்து முயற்சிக்காதீங்க, எண்ணத்தில் போகாதீங்க. அதனால் வாழ்க்கை வந்து ஒளிமயமானது, இன்பமானது. வாழ்ந்து பாருங்கள். உங்களுக்கு உபயோகமாக இல்லைன்னா கூட நீங்கள் ஒருத்தருக்கு உதவலாம். அந்த உடம்பு உயிர் எல்லாமே வச்சு மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கலாம். அதுக்காகவாவது நீங்கள் வாழலாம். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சந்தோஷமாக வாழுங்க இந்த பூமியில். அதுதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.